அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை உண்டாக்கும். உங்கள் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கும் காரணத்தினால ஞானகாரகன் கேது உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளுணர்வு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். இது செஞ்சால் நல்லது, இது செஞ்சால் தப்பு அப்படின்றத தெளிவாக உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும். அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் நடந்துக்கோங்க எதுலேயும். ஆனால் கேது லக்னத்தில் இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் இண்டிவிஜுவலாக நீங்கள் யோசித்து செய்ய பாருங்கள். மூன்றாம் நபர்களை நம்பி இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. அந்த தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் சுபஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கிறது. அப்போ குரு பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிகின்றது, தனஸ்தானாதிபதியான அந்த சுக்கிர பகவான் மீதும் பதிகின்றது. அதனால் தன வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றகரமான நிலையும் இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். குரு பகவானுடைய பார்வையினால் குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கும். குடும்பத்திற்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினருக்கோ ஏதாவது ஒரு சுப செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்கள் வாக்கு மற்றவங்களால் கேட்கப்படும். உங்கள் சொல் மற்றவங்களால் சரியாக புரிஞ்சிக்கப்பட்டு உங்கள் வாக்குனால் நீங்கள் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்கள் வாக்குனால் உங்கள் பேச்சினாலும் சரி பிரபலம் அடையக்கூடிய அமைப்பும் உண்டாகும். நடக்காத காரியத்தையும் நீங்கள் பேசினீங்கன்னா உங்கள் பேச்சின் மூலமாக நடத்த முடியும். மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போது சில நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் கொஞ்சம் டல்னஸ் இருக்கும், மந்தத்தன்மையை உண்டாக்கும். ஆனால் அந்த மூன்றாம் பாதகாதிபதியான செவ்வாய் சுப தாயாஸ்தானமான 4ஆம் பாதகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு சம்பந்தப்பட்ட விற்பனை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்த துறையில் இருக்கவங்களுக்கு இச்செவ்வாய் காரகத்துவம் இருக்கிற தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும். அடுத்து சுபஸ்தான் 4ஆம் பாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து விருகமங்கல யோகத்தோட இருக்கும் காரணத்தினால அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் அவங்களுக்கு கிடைக்கும் காரணத்தினால அசையும் அசையா சொத்து சேர்க்கைக்கு இந்த காலகட்டம் பாதகமான நேரம்தான். ஏன்னா பூமிக்காரகனான செவ்வாய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு காரகனான சுக்கிரன், இவங்க இருவருமே இணைந்து அந்த சுபஸ்தானாதிபதியான குரு பகவானை சுபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால நிச்சயமாக நீண்ட நாட்களாக விற்பனையாகாத இடங்கள் கூட விற்பனையாகும். நீங்களும் ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஒரு மனை வாங்கணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாகனம் போன்றவை நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நினைத்த மாதிரி நீங்கள் இடம், மனை, பூமி போன்றவையெல்லாம் வாங்க முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடை ஆல்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கும் சாதகமான அமைப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாதகபதியில் புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால யாரெல்லாம் புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில் பார்க்குறீங்களோ, அதாவது புத்திகாரகன் புதன் அப்படின்றதுனால புத்தியை வச்சு அறிவை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். சனி காரகத்துவன் தொழில் செய்கிறவங்க, இரும்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி, அல்லது விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, இல்லை கழிவுநீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி சூரியன் விரையாதிபதி,
ருணரோக சத்ரு ஸ்தானமான 6ஆம் பாதகத்தில் மறைஞ்சிருக்கும் காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நற்பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். திடீர் ராஜயோகம் உண்டாகும், மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும், செழிப்பான வாழ்க்கை அமையும். இது எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதோட முக்கியமாக ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும், அழகான ஒரு தோற்றம் இருக்கும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். எதுலையுமே பார்த்தீங்கன்னா துணிஞ்சு நீங்கள் போராடி வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு நல்லது. விரையாதிபதியாக 6ல் இருக்கிறதுனால விரயஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகத்தை உண்டாக்கும். குருவும் 12ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாகவே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சம்பந்தமான துறை, இந்த மாதிரியான வேலைகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலேயே வேலை செய்கிறவங்களுக்கு வேற வேலை மாறலாமா யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் சாதகமான நேரம்தான். 12ஆம் இடம் வழிபெறும் காரணத்தினால வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். பிஆர் அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்குங்க, இது வரைக்கும் கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பிஆர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். 6ஆம் இடத்தினுடைய அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாகவே இருக்கணும். ஏன்னா சனி குரு தொடர்பு கிடைக்கும் காரணத்தினால வயிறு சம்பந்தமான உபாதைகள் உங்களுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சனி பகவானால் கால் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறாங்க. அப்போ புதாதித்ய யோகத்தோட சூரியன் புதன் இணைந்திருக்கும் காலகட்டம் இது. அப்போ 5ஆம் அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா தனக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலிமையாக கும்ப வீட்டில் இருக்கிறாரு. பதவியை குறிக்கக்கூடிய அந்த 5ஆம் பாதகபதி தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் காரணத்தினால பார்த்தீங்கன்னா பல நாட்களாக பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா விரையாதிபதியான சூரிய பகவான் தனக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கார். அப்போது எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா அரசு மூலமாக நற்பலன்கள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த அரசாங்க காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஜெயமாகும். ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாதகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வலி வேதனைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமான கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ருணரோக ஸ்தானத்தும் 6ஆம் பாதகம் அங்கே சனி இருக்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லதான். கடன் நோய் எதிர்ப்பை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தவங்க இனிமே உங்களை விட்டு விலகுவாங்க. இனி எதிர்ப்பு தெரிச்சவங்க இனி விலகுவாங்க, அல்லது நீங்கள் அவங்கள விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். வேலை கிடைக்கல, அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை நிச்சயம் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் படிப்படியாக இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் குறையும். கலத்திர ஸ்தானமான 7ஆம் பாதகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் இருக்கிறார். அப்போது ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் எதிர்பாலின மக்கள் கிட்ட ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். கூட்டு தொழில் செய்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் வரவு செலவை கரெக்டாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்ட்னர்ஷிப் வகையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. திருமணமான தம்பதிகளாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்துக்கணும், அனுசரித்து நடந்துக்கணும் அப்படின்றத நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா கலத்திர ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ளார சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை உண்டாக்குவார். அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாதகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத விஷயங்கள் மூலமாக நற்பலன்கள் சிலருக்கு கிடைக்கும். ராகு பகவான் 7ல் இருக்கிறதுனால திருமண தடையை உண்டாக்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறதுனாலையும் திருமண தடைகளும் உண்டாக்கும். ஆனால் 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானாதிபதியான குரு பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் காரணத்தினால திடீர் திருமண வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் சுப தாயாஸ்தானமான 4ஆம் பாதகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு தந்தை மூலமாக ஒரு சிலருக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும்.
தந்தை மூலமாக நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும். தந்தையினுடைய நலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதே மாதிரி பூர்வீக சொத்து ஜாதகருக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஜீவசமாதி வழிபாடு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றத்தையும் நற்பலன்களையும் உங்களுக்கு உண்டாக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்ல போனால், உடல் நலத்தில் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கால் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இல்லைனா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு உடம்புல ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் சற்று கவனமாக எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலேயே கேது இருக்கும் காரணத்தினால விநாயக பெருமான் வழிபாடு அடிக்கடி நீங்கள் செஞ்சுறது மூலமாக உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கும், பிரச்சனைகளும் தீரும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.